இந்த போகியில அது மட்டும் கிடையாது, நம்மிடத்தில் என்ன வினைகள் எல்லாம் நீங்க வேண்டுமோ, எது எல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை போகி என்று அதிகாலையில் நெருப்பூட்டி அதுல நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி எரித்தால் கூட அந்த தீய சிந்தனை நம்ம இடத்திலிருந்து விலகும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா போகி மார்கழி மாதத்தினுடைய இறுதி, தை 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொங்கல். இப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த போகியினுடைய முதல் தாத்பரியமே என்ன அப்படின்னா, இந்த தை 1ஐ வரவேற்கும் விதமாக அமைவதுதான். அந்த போகியில நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டா புதியன அப்படின்னாலே அதுக்கு சுக்கிரன் தான். அப்ப புதிய பொருள், புதிய வர்ணப்பூச்சி, புதிய தலைவாசலை புதுப்பித்தல், அதே போல திருநிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய தலைவாசலை மாலை நேரத்தில் போகி என்று வழிபடக்கூடிய முறை என்பது மிக மிக முக்கியம். அதனால இந்த மகாலட்சுமி போகி பண்டிகை அன்று நம் வீட்டுடைய தலைவாசலில் எழுந்தருள்வாள் என்பதை நாம்